ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தை 9வது மாதத்தை தேவன் பார்க்க கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தேசத்துல, நம்முடைய சபையில, நம்முடைய ஊழியத்துல அவர் பெரிய காரியங்களை செய்வார், புதிய காரியங்களை செய்வார். நம்முடைய நிலைமையை அவர் மாற்றுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம கூட இருப்பார், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அவரை இந்த நேரத்தில் நாம் பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நேரத்திலும் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா, என்னை குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால் என்கிற பாடலை மேல சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன்
நல்லவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீரானையா. துதிக்கு பாத்திரரே, சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டி சேனைக்குள் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவே. புகழ்ந்து பாடுவே, உம்மையே உயர்த்துவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவே, உம்மையே உயர்த்துவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவே, புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம். உம்மையே உயர்த்திடுவே, புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, புகழ்ந்து பாடிடுவே. குனிந்து தூக்கினீரே, என்னை பெரியவனாக்கியமே, உமது காருண்ய தேவ பிரசன்னம் நம்மை நிறைக்கட்டுமாமே. குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, பெரியவனாக்கினீரே, பெரியவனாக்கினீரே. ஹல்லேலூயா. அவர் நம்மை குனிந்து தூக்கினவர், நம்மை கண்டவர். அன்றைக்கு பாதை ஓரத்திலே அமர்ந்திருந்த அந்த குருடன் ஆண்டவரை நோக்கி கதறின போது, எனக்கு பார்வை வேண்டுமென்று அவன் எதிர்பார்த்த போது, அவன் அங்கலாய்த்த போது, அவனை சுற்றியிருந்த கூட்டங்கள் எல்லாம் அவனை அதட்டியது. அவனை சுற்றியிருந்த கூட்டங்கள் எல்லாம் தேவனுடைய கண்கள் பார்க்கக்கூடாதபடிக்கு மறைத்திருந்தது. ஆனால் தேவன் தடைகளை தாண்டி, மனிதர்களை தாண்டி, உயரத்தை தாண்டி அவர் தம்முடைய பார்வையை அவனுக்கு நேராக திருப்பினார். அவர் குனிந்தார், அவனை பார்த்தார், அவனை தொட்டார், அவனிடத்தில் பேசினார், அவனிடத்தில் கேட்டார், அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றினார். அவனுக்கு என்ன வேண்டுமோ அதை அவனுக்கு கொடுத்தார். பார்வை வேண்டுமென்றான், அவனுக்கு பார்வையை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைமையை தாண்டி, உங்களுடைய நிலைமையை தாண்டி, உங்களை சுற்றி இருக்கிற மதில்கள், அரண்கள், கோட்டைகள், எப்படிப்பட்ட மனிதர்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைமையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தாண்டி தேவனுடைய பார்வை உங்கள் மீது படும். இன்று ஆராதிக்கிற இந்த வேளையில, இந்த நேரத்தில் தானே கர்த்தருடைய பார்வை உங்கள் மீது படும். கர்த்தருடைய கனிவான பார்வை உங்களை நோக்கி வருகிறது, உங்கள் குடும்பத்தை நோக்கி வருகிறது. அவருடைய பார்வை உங்கள் மீது படும்போது, அவருடைய கனிவான பார்வை உங்கள் மீது திருப்பப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஆமென். உங்களுடைய நிலைமை மாற்றப்படுகிறது, உங்களுடைய ஸ்தானம் உயர்த்தப்படுகிறது, உங்களுடைய பெயர் மாற்றப்படுகிறது,
உங்களுடைய சூழ்நிலைமையே டோட்டலாவே மாறுது. இதுவரைக்கும் குருடன், பார்வையற்றவன், குருட்டு பய அப்படின்னு கேலி கிண்டெல்லாம் பண்ணுன அவனுடைய நிலைமை அவனுக்கு அந்த நேரத்திலே மாறிற்று. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு கர்த்தருடைய கனிவான பார்வை உங்கள் மீது இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கனிவான பார்வை. இந்த நல்வாழ்வு ஆரம்பம் என்று நம்ம தொடர்ந்து நம்ம தியானித்துக்கிட்டே வர்றோம். அந்த வருஷம் ஃபுல்லா இந்த நல்வாழ்வுல கர்த்தருடைய கனிவான அந்த பார்வை இந்த மாதத்துல, இந்த நேரத்துல, இந்த நிமிஷத்துல உங்கள் மீது படுகிற வேளையில உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. நல்வாழ்வு ஆரம்பமாகிறது. இந்த நல்வாழ்வு என்ன ஆகுது தெரியுமா? இந்த மாதத்துல என்ன ஆகும் தெரியுமா? உங்களுடைய நிலைமையே மாறும், உங்க ஸ்டேட்டஸ் மாறும், உங்களுடைய பெயர் மாறும். இந்த உலகம் அல்லது உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களை பற்றி நன்கு தெரிந்தவர்கள், நான் என்ன சொல்லட்டுமா, உங்களுடைய பிரசன்ட்டையும் ஃபியூச்சரையும் தெரியாத நபர்கள் தான் மனிதர்கள். ஆனா உங்களுடைய பாஸ்ட தெரிந்தவர்கள் மனிதர்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய பிரச்சனை என்ன, நீங்க எதுல விழுந்தீங்க, நீங்க எதுல அவமானப்பட்டீங்க, எந்த நேரத்துல கண்ணீர் வடிச்சீங்கன்னு மனுஷனுக்கு தெரியும். அதை வச்சு அவன் என்ன பண்ணுவான்னா உங்களை இல்ட்ரீட் பண்ணுவான், உங்களை நெக்லெக்ட் பண்ணுவான், உங்களை இக்னோர் பண்ணுவான், உங்களை டீஸ் பண்ணுவான், உங்களை பார்த்தாலே பார்க்காதது போலயே போவான். மற்றவர்களுடைய கனிவான பார்வை உங்கள் மீது படக்கூடாதபடிக்கு உங்களை அவர்கள் தடுத்து நிறுத்த பார்ப்பார்கள். அந்த மாதத்துல அந்த பார்வை உங்கள் மீது படும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைமை மாறுது, உங்களுடைய நிலைமை மாறுது, உங்களுடைய பொசிஷன் மாறுது, நீங்க இருக்க வேண்டிய இடமே மாறும். தேவனுடைய பார்வை படும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைமை மாறுறது மட்டுமல்ல, அவர் அந்த பிரசன்ட் அட்மாஸ்பியரை மட்டும் மாத்துறவர் அல்ல, உங்களுடைய அந்த பொசிஷனையே மாத்துறாரு. நீங்க இதுவரைக்கும் நீங்க மண்ணுல தரையில நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சிங்காசனத்தை அவர் மாற்றுகிறார். யோசேப்பு தரையில கிடந்தான். தரையில கிடக்கிறதுக்கு சில காலங்கள் இருந்தது. அப்பொழுது அவன் யாராலையும் தேடப்படவில்லை, யாராலையும் கனப்படுத்தப்படவில்லை, யாராலையும் புகழப்படவில்லை. தேவன் அவனுடைய ஸ்டேட்டஸை மாத்தின போது எல்லாரும் இப்படி பார்த்தவங்க எல்லாம் இப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதம் நல்வாழ்வுல உங்களை இப்படி பார்த்தவங்க எல்லாம் இனி இப்படி பார்க்கிற மாதிரி கர்த்தர் உங்களை குனிந்து தூக்குறார். ஏன் உங்களை ஜனங்கள் எல்லாரும் இப்படி அண்ணாந்து பார்ப்பார்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை குனிந்து பார்த்தார். கையத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுமா, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் என்னை பெரியவனாக்கினீரே. ஆமென். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் God's favor. ஆமென் சொல்லுங்க. கடவுளுடைய காருண்யம், கடவுளுடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம். சரி, இன்னைக்கு அந்த தேவனுடைய இரக்கம் அவர் ஆண் என்றும் பாராமல் பெண் என்றும் பாராமல், அவர் ஜாதி பார்க்கறதில்ல, மதம் பார்க்கறதில்ல, மொழி பார்க்கறதில்ல, இனம் பார்க்கறதில்ல, நீங்க யாருன்னு பார்க்கறதில்ல. ஒண்ணு மட்டும் தான் அவர் விரும்புறாரு. வெதர் நீங்க வில்லிங்கா இருக்கிறீங்களா இல்லையாங்கிறதான் மேட்டர் அவருக்கு. மற்றது எதுவுமே அவருக்கு மேட்ரு கிடையாது. ஸோ நீங்க அவருடைய பார்வை உங்கள் மீது பட நீங்க விரும்பினால் தம்முடைய பார்வையை உங்கள் மீது அவர் பட பண்ணுகிறார். ஆமென். இந்த மாதத்துல அவர் செய்வார். இந்த மாதத்துல அவர் செய்வார். நிச்சயமா சொல்றேன், இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில அதை செய்யறாரு. உங்களை உயர்த்துவாரு, உங்களை கனப்படுத்துவாரு. எந்த இடத்துலலாம் கனவீனப்பட்டீங்களோ அந்த இடத்துலலாம் உங்களை கனப்படுத்துறாரு. எந்த இடத்துல இருந்து நீ எந்திரிச்சு போ, இது உனக்கான இடம் கிடையாது, இது இன்னொருவருக்கான இடம்னு சொல்லி உங்களை துரத்தினாங்களோ அதை விட மேலான ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்புறவங்க அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க,
மே காட் bless you. இந்த ஆராதனையின் வேளையில, இந்த புது மாதத்துல தேவன் நமக்கு இப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்திருக்கிறார். நல்வாழ்வு ஆரம்பம். தேவனுடைய கனிவின் பார்வை உங்கள் மீது படுகிறது. உங்களுடைய பொசிஷன் மாறுகிற காலம் இது. உங்கள் ஸ்டேட்டஸ் மாறுகிற காலம் இது. உங்கள் பெயர் மாறுகிற காலம் இது. உங்கள் பெயரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் அவர் வைப்பார், மேன்மைப்படுத்துவார். ஆமேன். தொடர்ந்து அந்த ஒரு சரணம், அந்த ஒரு பல்லவியை மட்டும் குனிந்து தூக்கினீரே. ஓ குனிந்து தூக்கினீரே, பெரியவன். ஆமென். உமது காருண்யத்தால் என்னை பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் என்னை பெரியவனாக்கினீரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.